எல்லா உயிரும் இன்பம் எய்துக, எல்லா உயிரும் இன்பம் எய்துக, எல்லா உடலும் நோய் தீர்க, எல்லா உணர்வும் ஒன்றாதல் உணர்க. நிறைந்த அவைக்கு தலை தாழ்ந்த பணிவான வணக்கம். நான் முதலில் என் உரையை துவங்குவதற்கு முன்பாக 1-2 நிமிடங்கள் நன்றி உரை சொல்லிவிடுகிறேன். வழக்கமாக தமிழ்நாட்டில் கூட்டங்களில் நன்றி உரையை கடைசியாகத்தான் சொல்வார்கள். வழக்கமாக நன்றி உரையை கடைசியில் தான் சொல்வார்கள். அப்படி கடைசியில் கூட்டத்தில் நன்றி உரை சொல்லும்போது பெரும்பாலும் கூட்டத்தில் யாருமே இருக்க மாட்டார்கள். யாருமே இல்லாத கூட்டங்களில் தான் நன்றி உரைகள் சொல்லப்படுவதாலோ என்னவோ தமிழர்கள் கொஞ்சம் நன்றி உணர்ச்சியில் பின்தங்கி இருக்கிறார்கள் என்று எனக்கு தோன்றுகிறது. எனவே எல்லோரும் இருக்கிற இந்த சபையிலேயே நன்றி சொல்ல விரும்புகிறேன். முதல் நன்றி உலகத்திலேயே வயதில் மூத்ததும் உலகத்திலேயே அழகானதும் உலகத்திலேயே இளமையானதுமான என் தாய்மொழியான தமிழுக்கு ஒரு புத்தக திருவிழா காணும் மாவட்ட ஆட்சித்தலைவர் உள்பட்ட இந்த மாவட்டத்தினுடைய அனைத்து அரசு அதிகாரிகளுக்கும் அலுவலர்களுக்கும் தமிழக அரசுக்கும் இந்த பரந்த மேடையை உங்களுக்கும் எனக்கும் உருவாக்கி தருவதற்காக உழைத்த ஒவ்வொருவருக்கும் என் சார்பிலும் உங்கள் சார்பிலும் தலை தாழ்ந்த நன்றி. நண்பர்களே, உலகில் பேசப்படும் மொழிகள் 6000 மொழிகள் பேசப்படுகிறது. பேச்சு மொழிகள் 6000 மொழிகள் உலகெங்கில் பேசப்படுகிறது. அதில் இந்தியாவில் மட்டும் பேசப்படும் மொழிகள் 1600 மொழிகள் இந்தியாவில். ஆனால் பேசப்படும் எல்லா மொழிகளுக்கும் எழுத்து இருக்கிறதா என்றால் இல்லை. 6000 மொழிகள் பேசப்படும் இந்த உலகத்தில் 200 மொழிகளுக்கு தான் எழுத்து இருக்கிறது. 200க்கும் குறைவான மொழிகளுக்கு தான் எழுத்து இருக்கிறது. அதில் சில மொழிகளுக்கு சொந்த எழுத்து இல்லை. வேறொரு மொழியின் எழுத்தை இரவல் பெற்று தங்கள் எழுத்தாக பயன்படுத்துகிறார்கள். தனக்கென்று சொந்தமாக எழுத்தும் இலக்கணமும் இலக்கியமும் இருக்கிற மொழிகள் 100க்கும் குறைவான மொழிகள். இந்த எண்ணிக்கை குறைவதை நீங்கள் பார்த்துக் கொண்டே வர வேண்டும். பேசப்படும் மொழிகள் 6000, எழுத்து இருக்கும் மொழிகள் 200, சொந்தமாக தனக்கென்று மொழி இருக்கும் மொழி 100. அதில் 1000 ஆண்டுகளை கடந்த மொழிகள் என்று கேட்டால் 15-20 மொழிகள். 2000 ஆண்டுகளை கடந்த சைலன்ஸ் கொஞ்சம் அமைதி, தயவு செய்து அமைதி. ஏனென்றால் இவ்வளவு பேர் உங்கள் நேரத்தை தந்திருக்கிறீர்கள். அதை ஒரு அங்குலமாவது மனிதர்கள் பயன்படும் விதத்தில் அது அமைய வேண்டும். அதனால் புத்தக திருவிழாவுக்கு ஒரு பயன் கிடைக்க வேண்டும். இன்று அல்லது நாளை மறுநாள் புத்தக திருவிழாவிற்கு வந்து ஒரு 100 ரூபாய்க்காக புத்தகம் வாங்குகிற படிக்கிற ஒரு மனநிலையை உங்கள் எண்ணத்தில் விதைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இது ஏற்பாடு செய்யப்படும். எனவே பேசப்படும் செய்திகளை தயவு செய்து செவிமடுத்து கேளுங்கள். இந்த செய்திகள் யாருக்காவது தெரிந்தவர் இருந்தால் கூட நான் சரியாக பேசுகிறேனா என்று பார்ப்பதற்காகவாவது அவர் பேசாமல் இதை கேட்க வேண்டும் என்று நான் பணிவோடு கேட்டுக்கொள்வேன். 2000 ஆண்டுகளை கடந்த மொழிகள் உலகத்தில் 6 மொழிகள். நான் உங்களுக்கும் சில இடைவெளி விட்டு பேசுகிறேன். 2000 ஆண்டுகளை கடந்து எழுத்தும் இலக்கணமும் இலக்கிய மொழிகள் எது என்று நான் சொல்லிக்கொண்டே வருகிறேன். எந்த இடத்தில் நான் நிறுத்துகிறேனோ அந்த இடத்தில் கோடிட்ட இடத்தை நீங்கள் நிரப்பி விடுங்கள். எந்த இடத்தில் நான் நிறுத்துகிறேனோ அந்த இடத்தில் நான் சொல்லாமல் விட்ட வார்த்தையை மட்டும் நீங்கள் நிரப்பி விடுங்கள். உலகத்தில் 2000 ஆண்டுகளை கடந்த மொழிகள்
பேசப்படும் உலகத்தில் 2000 ஆண்டுகளை கடந்த மொழிகள் 6 மொழிகள்: கிரேக்கம், லத்தீன், ஈப்ரு, சமஸ்கிருதம், சீனம். நன்றி. இந்த நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு புத்தக திருவிழாவில் சொன்ன மாத்திரத்தில் உணர்ந்து கொண்டு தாய்மொழியின் பெயரை தயக்கமில்லாமல் சொன்ன ஒரு கூட்டத்திற்கு நான் நன்றி பாராட்டுகிறேன். 2000 ஆண்டுகளை கடந்த பிறகும் வாழும் மொழிகள் 6: கிரேக்கம், லத்தீன், ஈப்ரு, சமஸ்கிருதம், சீனம். தமிழ் திரும்பிய நம் தாய்மொழியாகிய தமிழ். சபாஷ். இந்த 6 மொழிகளில் 4 மொழிகளை மனிதர்கள் பேசுவதில்லை. அவைகள் இறந்து போய்விட்ட மொழிகள். கிரேக்கர்கள் யாரும் இப்போது கிரேக்கம் பேசுவதில்லை. லத்தீன் பேசப்படுவதில்லை. ஈப்ரு எவரும் பேசுவதில்லை. சமஸ்கிருதம் ஆலயங்களில் அர்ச்சனை மொழியாக இருக்கிறதே தவிர மனிதர்கள் பரஸ்பரம் அன்றாட வாழ்வில் பேசிக்கொள்வதில்லை. ஆகவே மொழியியல் அறிஞர்கள் அவைகளை இறந்துபட்ட மொழிகள் என்று சொல்கிறார்கள். டெட் லாங்குவேஜஸ். 2000 ஆண்டுகளை கடந்தும் வயது இருந்தும் யாரும் பேசாததாலே இறந்து போன மொழிகள் 4. இன்னும் மனிதர்கள் பேசிக் கொண்டிருக்கும் உயிருள்ள மொழிகள் 2. ஒன்று சீனம், இன்னொன்று தமிழ். இதில் சீனத்தின் வயது 2000, தமிழின் வயது 2000 என்று 2 ஆண்டுகளுக்கு முன்பு வரை சொல்லிக் கொண்டிருந்தோம். ஆனால் மதுரையில் கீழடியில் நடைபெற்ற ஆய்வுகளில் கிடைத்த மண் ஓடுகளில் கிடைத்த எழுத்துக்களை அறிவியல் பூர்வமாக ஆய்வு செய்த பிறகு கண்டுபிடித்த உண்மை, அந்த மண் ஓடுகளிலே இருந்த எழுத்துக்கு வயது 3500 என்றால் இந்த உலகில் 3500 ஆண்டுகளை கடந்த உலகின் ஒரே மொழி அது தமிழ். நாம் அமிழ்தின் இனிய தாய்மொழியான தமிழ். நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள், தெய்வங்கள் பேசியதால் சில மொழிகள் பிழைத்திருக்கிறது. தெய்வங்கள் பேசியதால் சில மொழிகள் பிழைத்திருக்கிறது. தான் பிழைத்திருக்க வேண்டும் என்பதற்காக தெய்வமே என்னை தமிழால் பாடு என்று கேட்ட ஒரே மொழி தமிழ். இந்த மொழியில் அவ்வளவு செல்வங்கள் இருக்கிறது, அவ்வளவு புத்தகங்கள் இருக்கிறது. இன்னொன்றையும் நீங்கள் நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு புத்தகம் இருக்கிறது, காகிதம் இருக்கிறது. காகிதம் எப்போது வந்தது? எப்போது யார் கண்டுபிடித்தார்கள்? உலகத்தில் காகிதத்தை முதலில் கண்டுபிடித்தவர்கள் சீனர்கள். அவர்கள் கண்டுபிடித்தது கிறிஸ்து பிறந்ததற்கு பிறகான 3ஆம் நூற்றாண்டில். 3ஆம் நூற்றாண்டில் காகிதத்தை கண்டுபிடித்த சீனர்கள் காகிதம் செய்வது எப்படி என்பதை யாருக்கும் சொல்லித் தரவில்லை. கொரோனாவை ஒழித்து வைத்தது மாதிரி சீனர்கள் காகிதம் கண்டுபிடித்ததையும் ஒழித்து வைத்து விட்டார்கள். 8ஆம் நூற்றாண்டு வரை உலகத்தில் யாருக்குமே காகிதம் என்ற ஒன்றை பற்றி தெரியாது. ஆனால் 8ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு சீனாவுக்கு வணிகம் செய்ய போன அராபியர்கள் அந்த கலையை கற்றுக்கொண்டு வந்து பிறகு உலகெல்லாம் சொல்ல ஆரம்பித்தார்கள். அப்போதும் கூட கையால் செய்யப்படும் அந்த காகிதத்தின் விலை அதிகம். 12-15ஆம் நூற்றாண்டு வரையில் உலகின் பல பகுதிகளில் காகிதமே இல்லை. மொழி இருந்தவர்கள் எதில் எழுதினார்கள்? ஒன்று கல்லில் எழுதினார்கள், கல்வெட்டு. இன்னொன்று உலோக தகடுகளில் எழுதினார்கள், செப்பு தகடுகளில், பஞ்சலோக தகடுகளில், தாமிர தகடுகளில், தங்க தகடுகளில், உலோக தகடுகளில் எழுதினார்கள். எழுதுவதற்கு நிறைய இருந்தால் தகடுகளை பயன்படுத்தாமல் விலங்குகளின் தோலை பயன்படுத்தி இருக்கிறார்கள் உலகின் பல நாடுகளில். ஆனால் நண்பர்களே, கல்லையும் பயன்படுத்தி, உலோகத்தையும் பயன்படுத்தி, விலங்கின் தோலையும் பயன்படுத்தி உலகம் எழுதி கொண்டிருந்த காலத்தில் காகிதம் இல்லாவிட்டாலும் கூட உலகத்தில் யாரும் செய்யாத ஒன்றை தமிழர்கள் செய்தார்கள். தமிழர்கள் தங்கள் இலக்கியங்களை எதில் எழுதினார்கள்? சபாஸ், நன்றி நன்றி. பனை ஓலையில் எழுதினார்கள். தமிழுக்கு ஓலை தந்ததால்தான் பனை அவ்வளவு உயர்ந்திருக்கிறது. ஓலையில் உலகத்திலேயே எழுதியவர்கள் தமிழர்கள் மட்டும்தான். அதிலும் தமிழர்கள் எவ்வளவு கெட்டிக்காரர்கள் தெரியுமா? பனை ஓலையின் ஓரத்தில் எழுத மாட்டார்கள். பனை ஓலையினுடைய ஓரமான பகுதியில் சூடு ஆன போது வெயில் காலத்தில் வெடிப்பு கொடுக்கும்.
நீங்கள் காய்ந்து கிடக்கிற பனை ஓலையை எடுத்து பார்த்தால் தெரியும், என்னுடைய ஓரப்பகுதி வெடித்திருக்கும். எனவே ஓரப்பகுதியில் எழுதாமல் நடுவில் நரம்பு ஓடுகிறது பாருங்கள், அந்த நரம்பின் இடது பக்கமும் வலது பக்கமும் வெட்டி அதை பக்குவப்படுத்தி அதை எழுதுவார்கள். கன்னியாகுமரி மாவட்டத்திலேயே இன்னும் வழக்கத்திலே இருக்கிறது, பனை ஓலைக்கு இடதுபுறமும் வலதுபுறமும் வெட்டி எடுக்கப்பட்ட பனை ஓலை அந்த பகுதிக்கு இலக்கு என்று பெயர், அல்லது இன்னொரு தூய தமிழ் சொல் இலக்கு என்று பொருள். இலக்கு என்று அழைக்கப்படுகிற பனை ஓலையில் எழுதப்பட்ட இயமே இலக்கியம் என்று பெயர் பெற்றது என்று குறிப்பிடுகிறது. இப்படி பனை ஓலையில் எழுதியும் தமிழர்கள் எல்லாவற்றையும் காப்பாற்றினார்களா? இல்லை. கடல் கொண்டது நிறைய, அனல் கொண்டது நிறைய, புனல் கொண்டது நிறைய. 20 நூற்றாண்டுகளில் இந்த நாட்டிற்கு படையெடுத்து வந்த பலர், தமிழை எந்தேனும் எப்படியேனும் ஒழித்துவிட வேண்டும் என்று விரும்பிய பலர் தமிழ் சுவடிகளை தீயிட்டு கொளுத்தி இருக்கிறார்கள். தமிழ் சுவடிகளை ஆற்றில் எரிந்திருக்கிறார்கள். தமிழ் சுவடிகளை திருடிக் கொண்டு போயிருக்கிறார்கள். நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன். லண்டனிலே இருக்கிற ஆங்கிலேய அரசுக்கு சொந்தமான மியூசியத்தில், தஞ்சையிலே இருக்கிற சரஸ்வதி மகாலிலே இருந்து திருடிக் கொண்டு போன மருத்துவ குறிப்புகள் அடங்கிய ஓலைச்சுவடிகள் இன்றைக்கும் இருக்கிறது. அவ்வளவு இதற்கு மகாராணி எலிசபெத் இறந்து போகிற வரையிலும், மகாராணி எலிசபெத் இறந்து போன பிறகு மன்னர் சார்லஸும் சூடிக்கொண்டிருக்கிற அந்த மகுடத்தின் நடுவிலே இருக்கிற உலகத்தின் விலையுயர்ந்த வைரம் கோஹினூர் இந்தியாவிலே இருந்து திருடப்பட்டது. இந்தியாவிலே இருந்து திருடப்பட்டது. திருடப்பட்ட வைரத்தை தான் ராஜாவும் ராணியும் தலையில் வைத்துக் கொண்டு உலகம் பூரா சுற்றிக் கொண்டு வருகிறார்கள். அவர்கள் வைரத்தை திருடினால் கூட நான் ஒப்புக்கொள்வேன். இங்கிருந்து இலக்கியங்களையும் ஏடுகளையும் திருடி கொண்டு போனார்கள். அப்படி திருடியது போக, எரித்தது போக, அழித்தது போக, எல்லாம் போக மிஞ்சியது இவ்வளவு. அக இலக்கியம், புற இலக்கியம், திருக்குறள் என்று உலகத்தில் வேறு எந்த மொழியிலும் இல்லாத அளவுக்கு பேரிலக்கியங்களும் பெரும் இலக்கியங்களும் இவ்வளவு அழிவுக்கு பிறகும் தமிழில் இருக்கிறது. இந்த தமிழில் புலவர்கள் எழுதிய எழுத்துக்கள் மட்டுமில்லை, சாதாரண மக்கள் எழுதிய எழுத்துக்களும் இருக்கிறது. அவைகளை தமிழ் நாட்டார் பாடல் என்கிறது. அந்த நாட்டார் கதைகள் தமிழில் அதிகம். உங்களுக்கு சொன்னால் ஆச்சரியப்படுவீர்கள். உலகத்திலேயே சிறிய கதை எது தெரியுமா? The most shortest story in the world. உலகின் மிக மிக சிறிய சிறுகதை எந்த மொழியிலே இருக்கிறது என்று கேட்டால் தமிழில் இருக்கிறது. அதை சொன்னது யார் என்று கேட்டால் எழுத படிக்க தெரியாத எங்கள் முன்னோர்கள் சொன்னார்கள். என் கிழவையும் என் பாட்டனும் சொல்லிவிட்டு போன கதை, குட்டி கதை, சின்ன கதை, 2 வரி கதை. ஒரு ஊர்ல ஒரு நரி, அப்புறம் என்ன, அதோட சரி. இதை விட சின்ன கதை உலகத்தில் எந்த நாட்டிலேயுமே இல்லை. இந்த கதையில் என்ன பொருள் இருக்கிறது? மனிதர்கள் வாழ்கிற இடத்தில் நரிகள் இருக்க கூடாது. மனிதர்கள் இருக்கிற இடத்தில் நரி வந்துவிட்டால் அது மனிதனுக்கு கேடு, குழந்தைகளுக்கு கேடு. ஒரு ஊர்ல ஒரு நரி, இந்த ஊரில் இந்த மொழிக்கு எதிராக நுழையும் நரிகள் நுழைய காத்திருக்கும் தருணத்தில் நரிகளுக்கு எதிராக, இந்த மொழியை காவு கொள்ள விரும்புபவர்களுக்கு எதிராக இந்த மொழியை காப்பாற்றும் பெரும் பொறுப்பு தமிழர்களாகிய உங்கள் கையிலே தான் இருக்கிறது. எனக்கு ஒன்று தெரியும், எந்த ஆட்சியாளராலும் நீங்கள் எந்த மையில் வேண்டுமானாலும் அடிக்கோடிட்டுக் கொள்ளுங்கள், உலகத்தின் எந்த ஆட்சியாளராலும் எவராலும், ஏன் ஒருமையில் சொல்லுகிறேன், எவராலும் தமிழை அழிக்க முடியாது. தமிழர்களை தவிர அந்த உரிமையை தமிழன் யாருக்கும் கொடுக்க மாட்டான். ஒருவேளை தமிழுக்கு ஒரு அழிவு வந்தால் இது யாரால் வரும்? நம்மால் வரும், தமிழர்களால் வரும். ஏன்? தமிழன் எழுத மறந்தான், தமிழன் பேச மறந்தான், தமிழன் படிக்க மறந்தான், தமிழன் தொலைக்காட்சி முன்பே
உட்கார்ந்து தன் வாழ்க்கையை தொலைத்து விட்டான். இப்ப இன்னும் அதிகமாயிடுச்சு. ஒண்ணு வந்துருச்சு. ஒருவர் இன்னொருவரோடு பேசுவதற்காக கண்டுபிடிக்கப்பட்ட கருவிதான் மொபைல். ஒருவர் இன்னொருவரோடு பேசுவதற்காக கண்டுபிடிக்கப்பட்ட கருவி. ஆனால் அந்த கருவி வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு எவனும் எவன் கூடயும் பேசல. ஒரு வீட்டில் 5 பேர் இருந்தா 5 மொபைல் வச்சுட்டு 5 பேரும் ஒரே வீட்டில் குடியிருக்கிறதுக்கு வெக்கப்பட்டுக்கிட்டு தலையை புனிஞ்சுக்கிட்டு அப்புறம் மிஞ்சி போனா ஃபார்வேர்ட் மெசேஜ். நான் எல்லா காலேஜுக்கு போனாலும் பையன்கிட்டையும் சொல்றேன், பொம்பளை பிள்ளைகிட்டையும் சொல்றேன். ஒரு A4 சீட்ல ஒரு வெள்ளை காகிதத்தில் ஒரு பக்கம் எழுத்துப்பிழை இல்லாம தமிழ்ல ஒரு லவ் லெட்டர் எழுதுனான்னு அவனை லவ் பண்ணு. அது கூட எழுத தெரியாதவன் உன்னை வச்சு வாழவே மாட்டான். ஃபார்வேர்ட் மெசேஜ்லயே உன்னை லவ் பண்ணலாம்னு நினைச்சானா அவனை கிட்டையே சேர்க்காத. ஒரு பக்கம் பிழை இல்லாம எழுத சொன்னா அவ்வளவு பேர் மாட்டிக்குவான். தகராறுன்னு எழுத சொன்னா தகராறு. ஒருத்தன் கேட்கிறான், ரூவுக்கு பக்கத்துல பேனாவை வச்சுக்கிட்டு மாப்பிள்ள என்ன ரூ போல அப்படின்னு கேட்கிறான். அவன் அதுக்கு மேல கெட்டிக்காரு, மாப்பிள்ள பெரிய தகராறுனா பெரிய ரூ போடு, அதுவே சின்ன தகராறுனா சின்ன ரூ போடு அப்படின்னா. தகராறுல பெரிய தகராறும் இல்லை, சின்ன தகராறும் இல்லை. அது வல்லினம், மெல்லினம், இடையினம். பள்ளி என்ன நான் போடுதுன்னு பாப்பா கேட்குது. என்ன நான் போட? பக்கத்துல பாப்பா சொல்லுது குண்டு நான் போடு. ஆமா, அது வாக்கிங் கூட்டிட்டு போய் அதை இறக்கி வை. அது குண்டுலாமா? அது மெல்லின நகரம். வல்லினம், மெல்லினம், இடையினம் பெரும்பான்மையான தமிழர்களுக்கு பலவீனம். இதை நீங்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும். நாம இங்கிலீஷ் மீடியம் பையன் இங்கிலீஷ் மீடியத்தில் தான் படிக்கிறான். நான் பெரிய ஸ்கூலில் தமிழ் கிடையாது. மம்மி தான், மம்மின்னா டெட் பாடின்னு அர்த்தம். அதுவும் புது டெட் பாடி இல்லை, பதப்படுத்தப்பட்ட பழைய டெட் பாடி. அது புதுசாக இருந்தால் கூட பரவாயில்ல. பிரேதத்திலேயே பழைய பிரேதத்துக்கு தான் மம்மின்னு பேர். மம்மி, டாடி. இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிறேன். எழுது, ஒரு லீவ் லெட்டர் இங்கிலீஷில் எழுதுறேன். As I am suffering from fever. எவனை எழுத சொன்னாலும் இதுதான் எழுதுறான். ஆமா, அதிகாரிகளுக்கு தெரியும். நான் பட்டிருக்கேன், நான் ஒரு பேங்க்ல வேலை பார்த்துருக்கேன். ஆமா, ஏன்டா as I am suffering from தான் எல்லாரும் எழுதுறான் அப்படின்னு கேட்டா, அது 8ஆம் வகுப்பு ஆங்கில துணை பாடத்தில் ரைட் அ லீவ் லெட்டர் டு டீச்சர் என்று எழுதி அதை மனப்பாடம் செய்து அதை பரீட்சையில் எழுதி 10 மார்க் வாங்கி அதை மயானத்துக்கு போகிற வரை பத்திரமாக வைக்கிறது. என்ன இன்னும் எங்க போயிடுச்சு? ஒருத்தர் எழுதுறான், as I am suffering from my brother's marriage ன்னு எழுதுறான். பிரதர்ஸ் மேரேஜ் சஃபரிங்னு எனக்கு தெரியுது. ஆனா அதுக்கு மெடிக்கல் போட முடியுமா? நீங்க சொல்லுங்க, கொடுப்பீங்களா? நீங்க சாங்ஷன் பண்ணுவீங்களா? ஆசை எழுத தெரியாது, தெரியல. ஒரு காலேஜில் போய் உட்கார்ந்துருக்கேன், இந்த மாதிரி ஒரு டேபிள் கொண்டு வந்து போடுறாங்க பையங்க. அந்த பிரின்சிபல் சொல்றாரு நடு சென்டர்ல போடுங்க. எனக்கு உடம்பெல்லாம் நடுங்கிருச்சு. ஆமா, நம்ம கொஞ்சம் மொழி அறிவு ஜாஸ்தி. நான் அவருக்கு அப்புறமா மெதுவாக காதில் சொன்னேன், சார் நடுனாலும் அதுதான், சென்டர்னாலும் அதுதான் அப்படின்னு. பழகி போச்சு. ஐயோ, நீ பழகி போச்சுக்கிறீங்க, உங்ககிட்ட பிள்ளைகளை அனுப்பியிருக்காங்க, அவங்க பாடு என்ன நினைச்சு பார்த்தா இன்னும் பதட்டமா இருக்கு. நானும் 19 நாடுகளுக்கு போயிட்டு வந்துட்டேயா. உலகத்தில் எந்த நாட்டுக்காரனும் அவன் மொழியோட வேற மொழியை சேர்த்து பேச மாட்டேங்கிறான். கல்கட்டாக்கு போறேன், ஒரு பெங்காலி என்ன சொல்றான், சுப்ரபாத் அப்படின்னு சொல்றான். சுப்ரபாத் வணக்கம் நான் சொல்லுவான். நம்மால் மட்டும்தான் தமிழோட இங்கிலீஷ் பொறுத்தவரை. ஒருத்தர் வழியில் நிற்கிறாரு, வழி விடணும். அண்ணே வழி விடுங்க, அண்ணே எனக்கு போகணும், கொஞ்சம் பாதை விடுங்க, கொஞ்சம் தள்ளிக்கங்க. தமிழ் எவ்வளோ இருக்கு? 100 சொல்கிறேன். அண்ணன் தள்ளிக்கங்க, வழி விடுங்க, பாதை விடுங்க, அங்கே போகணும், தள்ளிக்கங்க. இல்லையா நான் ஆங்கிலம் சரி சொல்லு, இங்கிலீஷ்லேயே சொல்லு.
சார் மூவ், ப்ளீஸ் மூவ், கைண்ட்லி மூவ், ரெக்வெஸ்ட் யூ டு மூவ், குட் யூ மூவ், எவ்வளோ இருக்குது அவ்வளவு சொல்லு. இது எல்லாத்தையும் விட்டுட்டு கொஞ்சம் மூவ் பண்ணுங்க. இது மூவே பண்ணுறது தான்டா. அப்புறம் மூவை எப்படா திரும்ப பண்ணுறது? இது ஏன்டா இந்த பொறுமை? நான் சொன்னது ரைட்டா? அப்போ தமிழுக்கு பிறரால் ஆபத்து இல்லை. அதுவும் மொபைல் வந்தது பிறகு சுத்தமாக எவனும் எழுதுறது இல்லை. ஆமாம், எழுதுனா கை நடுங்குதுங்க. ஆமாம், எழுத தெரியல. நண்பர்களை, நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்கிறேன், 1000 குறுஞ்செய்தி அனுப்புங்கள், 1000 முறை வீடியோ காலில் பேசுங்கள், என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள். ஊரில் இருக்க மகனுக்கோ மகளுக்கோ, படிக்க போன மகளுக்கோ யாரோ ஒருவருக்கோ, நண்பருக்கோ, உறவினருக்கோ ஒரு 4 வரியில் ஒரு கடிதம் எழுதி பாருங்கள். அது தருகிற உயிரும் உணர்வும் இணையான. நான் இன்றைக்கும் என் நண்பர்களுக்கு கடிதம் எழுதுகிறேன். என் நண்பர்கள் எனக்கு எழுதுகிறார்கள். 2 நோக்கம் அதில் நிறைவேறுகிறது. இல்லை, 3 நோக்கம் நிறைவேறுகிறது. நாங்கள் எழுதுவதால் மொழியை காப்பாற்றுகிறோம். ஒரு மொழி பேசுவதால் மட்டும் நிற்காது. படிப்பதால், பேசுவதால், எழுதுவதால் தான் மொழியை காப்பாற்ற முடியும். நாங்கள் எழுதுவதால் மொழியை காப்பாற்றுகிறோம். 1. 2வது, எழுதுவதால் எங்கள் மொழி வளர்ச்சி அடைகிறது. 2. 3வது, போஸ்ட் ஆபீஸை மூடாமல் நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். நாம் போட்டி போடுறோம், போஸ்ட் ஆபீஸ் வருது. நாட்டுக்கு பல விதத்தில் சேவை செய்கிறோம். ஒரு கடிதம் ஒரு முறை எழுதி பாருங்கள். பேசுகிற போது உரையாடலில் மொழியை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று தெரிந்து கொள்ளுங்கள். இந்த மொழியை விட ஒரு சிறந்த மந்திர கம்பளம் எதுவுமே கிடையாது. ஒவ்வொரு புத்தகமும் ஒரு மந்திர கம்பளம். உங்களுக்கு தெரியுமா? நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்கள் பதில் சொல்லுங்கள். நேற்றைய நாள், நேற்று 4ஆம் தேதி இல்லையா? 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு 8 மணியை இந்த உலகத்தில் யாராவது திரும்ப பார்க்க முடியுமா? எந்த கோடி சொன்னாலும் தன் இறந்த காலத்தை விலைக்கு வாங்க முடியாது. எந்த கோடி சொன்னாலும், அவன் யாராக இருந்தாலும் இறந்த காலத்தை யாராலும் விலைக்கு வாங்க முடியாது. ஏனெனில் இறந்த காலம் என்பது கல்வெட்டு. கடந்து போன நிமிடம் திரும்ப கிடைக்குமா? காலம் பொன் போன்றது என்று சொன்னவன் மடையன். ஐயோ, பழமொழி இருந்தா என்ன? இப்போ மடையன் பழமொழி சொல்லிக்க கூடாதா? காலம் பொன் போன்றது என்று சொன்னவன் மடையன். இல்ல, பள்ளி கொடுத்தா அப்படித்தான் சொன்னாங்க. அது மடத்தனமானது. ஏன் தெரியுமா? பொன் திரும்ப கிடைக்கும். இழந்த பொன் திரும்ப கிடைக்கும். காணாம போட்ட மோதிரத்தை திரும்ப தேடி எடுத்துடலாம். காணாம போட்ட மோதிரத்தை திரும்ப விலை கொடுத்து வாங்கிடலாம். பொன் திரும்ப கிடைக்கும். காலம் திரும்ப கிடைக்காது. அப்படியானால் காலம் பொன் போன்றதா? பொன்னை விட உயர்ந்ததா? பொன்னை விட உயர்ந்தது. பொன்னை விட உயர்ந்த நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும், ஏன் இறந்த காலத்தையும். நீங்கள் இங்கிருந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பு போக வேண்டுமானால், நேற்றைக்கு இல்லை, நீங்கள் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு போக வேண்டுமானால், எப்போது இறந்த காலத்திற்கு போக வேண்டுமானாலும், நீங்கள் போக விரும்புகிற ஊருக்கு, போக விரும்புகிற இடத்திற்கு உங்களை அழைத்து போகும் ஒரே மந்திர கம்பளம் புத்தகம். அது ஏறி அமர்ந்தால் போதும், அது வாசிக்க ஆரம்பித்தால் போதும். நான் திரும்பவும் உங்களுக்கு சொல்கிறேன், குழந்தைகள் மருத்துவராக வேண்டும், பொறியாளராக வேண்டும், டாக்டராக வேண்டும் என்று பல கனவுகள் பெற்றோர்களுக்கு இருக்கிறது. உங்கள் கனவுகளை நான் போற்றுகிறேன், வாழ்த்துகிறேன். உங்கள் கனவுகள் நிறைவேற வேண்டும் என்று கூட நான் எல்லா தெய்வங்களையும் வணங்குகிறேன். ஆனால் வெறும் கனவு பலிக்காது. அது செயல் வடிவம் கொள்ள வேண்டும். எப்போது செயல் வடிவம் கொள்ள வேண்டும்? குழந்தை என்ஜினியராக, டாக்டராக, பேராசிரியராக, மருத்துவனாக, ஐடி கம்பெனிக்காரனாக வருவதை விடவும் ரொம்ப முக்கியம் குழந்தை மனிதனாக வருவது, மானுட பண்புகளோடு வருவது, பிறர் பசி பார்த்து துடிக்கிற ஒருவனாக வருவது, பிறர் துன்பத்தில் இன்பம் அனுபவிக்காத ஒருவனாக குழந்தை வர வேண்டும் என்று விரும்பினால் வரலாற்றின் பக்கங்களில் இந்த நாடு எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த நாடு இவ்வளவு மகத்தான நாடு, இவ்வளவு உயர்ந்திருக்கிறோம், வளர்ந்திருக்கிறோம். யார் காரணம்? 47க்கு முன்பு எத்தனை 100, 1000 தியாகிகள். நாம் பிறந்திருந்தோமா? இல்லை. நாம் பிறக்காத காலத்தில், நாம் தோன்றாத காலத்தில் இந்த மண்ணில் தோன்றி வாழ்ந்து
கொடுத்து தங்கள் இன்னுயிரை ஈர்ந்த தியாகிகள் இல்லாவிட்டால் நீங்களும் நானும் இன்றைக்கு இப்படி வாழ்ந்திருக்க முடியுமா? இப்படி உட்கார முடியுமா? அப்படி வாழ்ந்த, உயிர் தியாகம் செய்த, உயிரை தியாகம் செய்த, எல்லாவற்றையும் தியாகம் செய்த மாபெரும் மனிதர்களை பற்றி நீங்கள் எங்கே போய் தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள்? புத்தகங்கள் தான், புத்தகங்கள் தான். பாருங்கள், புத்தகம் என்ற மந்திர கம்பளத்தில் ஏற்றி உங்களை 2-3 இடங்களுக்கு நான் அழைத்து போகிறேன். வரலாற்றின் பின்னால் கண்ணீர் தெரிக்கும் வாழ்க்கையின் தருணங்களை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். 1942ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 8ஆம் தேதி காந்தி வெள்ளையனே வெளியேறு என்ற இயக்கத்தை அறிவித்தார். இந்த அரங்கத்தில் 42 பிறந்தவர்கள் ஒருவர் இருவர் இருக்கக்கூடும். பெரும்பான்மையாக இருக்க வாய்ப்பே கூட இல்லைதான். ஆனால் 42 ஆகஸ்ட் 8ஆம் தேதிக்கு என்னை எது அழைத்து போகிறது? புத்தகம் அழைத்து போகிறது. காந்தி எழுதிய புத்தகத்தை, காந்தியை பற்றி எழுதப்பட்ட புத்தகங்களை வாசிக்கிற போது நான் 42 ஆகஸ்ட் 8ஆம் தேதிக்கு போகிறேன். 42 ஆகஸ்ட் 8ஆம் தேதி வெள்ளையனே வெளியேறு இயக்கம் அறிவிக்கப்படுகிறது. 9ஆம் தேதி காந்தி கைது செய்யப்படுகிறார். நண்பர்களே, நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், காந்தி மட்டும் கைது செய்யப்படவில்லை. அவரை திருமணம் செய்து கொண்ட காரணத்திற்காக கஸ்தூரிபாவும் கைது செய்யப்பட்டார். கஸ்தூரிபா மட்டும் கைது செய்யப்படவில்லை. காந்தியின் வலதுகரமாக இருந்து காந்தி சொல்ல சொல்ல எழுதிய, காந்தியினுடைய தனி உதவியாளராக இருந்த மகாதேவ தேசாயும் கைது செய்யப்பட்டு விட்டார். 3 பேரும் சிறைச்சாலையில் ஆகஸ்ட் 9ஆம் தேதி சிறைக்கு போய்விட்டார்கள். சிறையில் இருக்கிறார்கள். சிறை வாழ்க்கை எவ்வளவு கடுமையானது என்று நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. யாரையும் சந்திக்க முடியாது, எதையும் படிக்க முடியாது. 42 ஆகஸ்ட் 9 மூவரும் சிறைக்கு வந்து விட்டார்கள். சிறைக்கு வந்த 6வது நாள் ஒரு காய்ச்சல் வருகிறது மகாதேவ தேசாய்க்கு. மகாதேவ தேசாய் 1919ஆம் ஆண்டில் இருந்து 1942 வரையில் ஏறக்குறைய 22 ஆண்டு காலம் காந்தியோடே வாழ்ந்தவர். அடுத்து எங்கே போக வேண்டும்? யாரை பார்க்க வேண்டும்? எந்த கடிதத்திற்கு பதில் எழுத வேண்டும்? எந்த கடிதம் படிக்க வேண்டும்? எதுவாக இருந்தாலும் காந்தி யாரை கேட்பார்? மகாதேவன் தான் கேட்பார். அந்த மகாதேவ தேசாய் 20 இருந்து 42 வரை 22 ஆண்டுகள் ஒரு உடலின் உறுப்பு போல காந்தியோடு வாழ்ந்த மகாதேவ தேசாய் சிறைக்கு போன 6வது நாள் இறந்து விட்டார். ஒரு காய்ச்சல் வந்தது, இறந்து போனார். ஆகஸ்ட் 15 42 பின்னாடி நாடு சுதந்திரம் அடைந்த அதே நாள் மகாதேவ தேசாய் தலைமாட்டில் போய் அமர்ந்து கொண்டு காந்தி என்ன செய்தார் என்று சிறை குறிப்பு சொல்லுகிறது. நண்பர்களே, இந்தியாவின் விடுதலைக்காக 80 மாதங்கள் சிறையில் இருந்தவர் காந்தி. 80 மாதங்கள். அப்படியானால் எத்தனை ஆண்டுகள்? ஏறக்குறைய 6.25 ஆண்டுகள். நெருக்கி 7 வருஷம் சிறையில் இருந்தார் காந்தி. அதில் 72 மாதங்கள் இந்திய சிறைகளில், 8 மாதம் தென்னாப்பிரிக்க சிறைகளில் வாழ்ந்தவர் காந்தி. காந்தி மகாதேவ தேசாய் பக்கத்தில் போய் அமர்ந்து கொண்டு இறந்து போன தேசாயிடத்தில் காந்தி கேட்கிறார், மகாதேவ், ஏன் இப்படி சொல்லாமல் கொள்ளாமல் போய்விட்டாய்? இனி பேச மாட்டாயா? இனி எழுத மாட்டாயா? நான் சொல்வதையெல்லாம் எழுதுவதற்கு இனி யார் இருக்கிறார்கள்? ஒரு முறை எழுந்து என்னோடு பேசிவிட்டு போக மாட்டாயா? சொந்த மகனை, சொந்த சகோதரனை இழந்த துயரத்தோடு காந்தி மகாதேவ தேசாய் உடலுக்கு பக்கத்தில் இருந்து கெஞ்சி கூத்தாடி கொண்டே இருக்கிறார். அவர் கேட்டதெல்லாம் ஒன்றுதான், மகாதேவ், ஒரே ஒரு முறை என்னோடு பேசிவிடு, ஒரு முறை என்னோடு பேசிவிடு. இறந்தவர்கள் எப்படி பேசுவார்? அவரது உடல் அடையாளம் தெரியாமல் எரிவிட்டப்பட்டு காந்திக்கு உடல்நலம் குறைய ஆரம்பித்தது. மகாதேவ சாயின் மரணம் காந்தியை பாதித்தது. காந்திக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. காந்தி உடம்பு நலிய ஆரம்பித்தது. 42 முழுவதும் காந்திக்கு உடல்நலமில்லை. 43ஆம் ஆண்டு முழுவதும் காந்திக்கு உடல்நலமில்லை. 43 டிசம்பரில் குளிர்காலத்தில்
காந்தியின் உடல்நிலை மிக மோசமாகிவிட்டது, மிக மிக மோசமாகிவிட்டது. காந்தி இறந்து போவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. நண்பர்களே, இந்த நாட்டினுடைய அன்றைக்கு இந்தியாவில் இருந்த பிரிட்டிஷ் அதிகாரிகள் பிரிட்டிஷ் பிரதமராக இருந்த சர்ச்சிலுக்கு செய்தி அனுப்பினார்கள். என்ன செய்தி தெரியுமா? மரணத்தின் இறுதி தருவாயில் காந்தி இருக்கிறார், எப்போது வேண்டுமானாலும் இறந்து போவார், இறந்தால் என்ன செய்வது? இதைத்தான் கேட்கிறார்கள். இறந்தால் என்ன செய்வது? பிரிட்டிஷ் அம்மா 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 கொஞ்சம் வேற ஒருத்தர் தானே பேச முடியும். அது என்ன பேசிட்டு இருக்கிற நீங்க கேட்க. இறந்தால் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். ஆங்கிலேய அரசாங்கம் சொல்லுகிறது, இறந்த செய்தி வெளியே தெரிந்தால் இந்தியாவில் கலவரம் ஏற்பட்டுவிடும். இறந்த உடனேயே சிறைக்குள்ளேயே காந்தியின் உடலை எரித்து விடுங்கள், இறந்த உடனேயே எரித்து விடுங்கள். எரிப்பதற்கு போதுமான விறகுகளையும் கட்டைகளையும் வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். அது மட்டுமில்லை, காந்தி குஜராத்தியில் பனியா வகுப்பை சேர்ந்தவர். பனியா வகுப்பை சேர்ந்தவர்களுக்கு இறக்கும் போது என்ன இறுதி சடங்கு செய்வார்களோ அதை செய்வதற்கு தேவையான 4 பிராமணர்களையும் அழைத்துக் கொண்டு வந்து சிறையிலேயே வைத்து விட்டார்கள். ஆச்சரியம் பாருங்கள், பிராமணர்கள் 24 மணி நேரமும் சுழற்சி முறையில் காந்தியின் மரணத்திற்காக காத்திருந்தார்கள். பிரிட்டிஷ் அரசாங்கமும் காத்திருந்தது. காந்தி எப்போது சாவார், காந்தி எப்போது சாவார். இறந்தால் இறந்த உடனேயே அவங்க குடும்ப வழக்கப்படி சடங்குகள் செய்து எரி ஊட்டி சாம்பல் ஆக்கி விடுவது, சாம்பை நதிகளில் கரைப்பது, பிறகுதான் வெளியே சொல்வது. இது பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் திட்டம். 44 டிசம்பர் காந்தி சாகவில்லை. 43 டிசம்பர் காந்தி சாகவில்லை. 44 ஜனவரி 31 நாட்கள் காந்தி சாகவில்லை. பிரிட்டிஷ் பிரதம மந்திரிக்கு சர்ச்சிலுக்கு பொறுக்கவே இல்லை. அவர் அங்கிருந்து ஒரு தந்தி அடித்தார். என்ன தெரியுமா தந்தி? காந்தி ஏன் இன்னும் சாகவில்லை என்று தந்தி அடித்தார். அதிகாரிகள் என்ன பதில் கொடுக்க முடியும்? சாகவில்லை, அதனால் உயிரோடு இருக்கிறார். ஏன் சாகவில்லை தெரியவில்லை, உயிரோடு இருக்கிறார். ஜனவரி முழுவதும் முடிந்தது. பிப்ரவரி உடல்நலம் குன்றிக் கொண்டே இருந்த காந்திக்கு பக்கத்தில் இருந்து அவருக்கு உணவளித்துக் கொண்டே இருந்தார் கஸ்தூரிபா. நண்பர்களே, மரணம் யாரை எப்போது அழைக்கும் என்று நமக்கு தெரியாது. நாம் எல்லோரும் பிறந்ததிலே இருந்து மரணத்தை நோக்கி தான் போய் கொண்டிருக்கிறோம். எல்லோரும் வரிசையில் இருக்கிறோம். யார் முன்னால் யார் பின்னால் என்று யாருக்கும் தெரியாது. அது மரணம் மனிதனோடு விளையாடுகிற இயற்கையின் ரகசியம். அந்த ரகசியத்தை அறிந்து கொண்டவர்கள் இந்த உலகத்தில் எவரும் இல்லை, எவருமே இல்லை. காந்தியின் மரணத்துக்கு காத்திருக்கிறார்கள். கஸ்தூரிபா அவருக்கு உதவி செய்து கொண்டே இருக்கிறார். 1944ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி அதிகாலை கஸ்தூரிபா இறந்து போனார். காந்தி இறக்கவில்லை. கஸ்தூரிபா இறந்த உடனேயே இறந்து போன கஸ்தூரிபாவின் உடலை பார்ப்பதற்காக காந்தி எழுந்து அமர்ந்து கொண்டார். இப்போது எந்த விறகுக்கட்டை காந்திக்கு கொண்டு வரப்பட்டதோ அதே விறகுக்கட்டை பயன்படுத்தி எந்த பிராமணர்களை வைத்து இறுதி சடங்கு செய்ய வேண்டும் என்று விரும்பினார்களோ அதே பிராமணர்களை வைத்து அதே பூனாவில் அதே ஆகாகான் மாளிகையில் கஸ்தூரிபாவின் உடல் எரியூட்டப்பட்டது. காந்தி பக்கத்திலேயே இருந்தார். அதற்கு பிறகு காந்தி 4 ஆண்டுகள் வாழ்ந்தார். ஒரு ஜனவரி 30 காந்தி சுட்டுக் கொல்லப்பட்டார். உங்களுக்கு தெரியும். 42 வரலாற்றின் பக்கங்களில் பின்னோக்கி போனால் காந்தி செய்த தியாகத்தை, கஸ்தூரிபா செய்த தியாகத்தை, சுதந்திரத்தின் வலிமையை நீங்கள் உணர வேண்டும் என்றால் புத்தகம் என்னும் மந்திர கம்பங்கள் இல்லாமல் எதுவும் முடியாது. நான் நிறைவாக வரலாற்றில் இருந்து ஒரே ஒரு செய்தி உங்களுக்கு சொல்கிறேன். நான் படித்த போது படிப்பதை நிறுத்திவிட்டு புத்தகத்தை மூடி அழுத ஒரு புத்தகம் அது. பல இரவுகள் நான் திணறி போராடிய ஒரு புத்தகம் அது. நான் இங்க இருக்கிற பெற்றோர்களுக்கு பெரியவர்களுக்கு ரொம்ப பணிவோடு சொல்ல விரும்புகிறேன். வீட்டில் எத்தனை இன்ச்சு தொலைக்காட்சி இருக்கிறது என்பது உங்கள் உயர்வை தீர்மானிக்கப் போவதில்லை. உங்கள் செல்வமும் பணமும் உங்கள் வாழ்நாளின் இறுதியில் உங்களோடு வரப்போவதில்லை.
கற்ற கல்வியும் பெற்ற கல்வியால் தான் கேடு விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை என்று வள்ளுவர். அவர்களது மொழியில் அனானிமா என்றால் முகம் மறைத்தவள் என்று பொருள். உலக வரலாற்றில் தன் பெயரை எழுதாமல் தான் யார் என்று தெரியாமல் ஒரு பெண் எழுதிவிட்டு போன புத்தகம் அது. உலகில் ஏறக்குறைய 100 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட புத்தகம் அது. அவள் ஒரு அழகான பெண், 23 வயது. அவள் இருந்த கிராமத்திற்கு எதிரி நாட்டு படை வருகிறது. படை அவள் கிராமம் முழுவதையும் ஆக்கிரமித்துக் கொள்கிறது. அங்கிருந்த உணவகங்களில், அங்கிருந்த வீடுகளில் இருந்த உணவுப் பொருட்களை எல்லாம் வந்த படை பிரிவுகள் எடுத்துக் கொள்கிறது. எடுத்துக்கொண்டது மட்டுமில்லை, அந்த ஊரில் இருந்த எல்லா பெண்களையும் வரிசையில் நிறுத்தி ஒவ்வொரு நாளும் நீங்கள் இட்டு நிரப்பிக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் அவரவர்கள் விருப்பத்திற்கு ஏற்ப அந்த பெண்களின் மீது உடல் ரீதியாக வன்முறையை செலுத்துகிறது அந்த ராணுவம். உலகத்தில் சைவ ராணுவம் கிடையாது, நோ வெஜிடேரியன் மிலிட்டரி. ஒவ்வொரு நாளும் அவள் எழுதுகிறாள். என் உடன் பிறந்த சகோதரி ஒருத்தி இருந்தாள். அவள் கொஞ்சம் விகாரமாக இருப்பாள். கண்கள் மாறுபட்டிருக்கும், உதடு பிளவுபட்டிருக்கும், பற்கள் வெளியே இருக்கும். அந்த படைப்பிரிவின் ஆட்கள் அவரை தொந்தரவு செய்யவில்லை. ஆனால் வாழ்நாள் முழுவதும் அழகாக இருந்ததற்காக பெருமைப்பட்ட நான், வாழ்நாள் முழுவதும் அழகாக இருந்ததற்காக பெருமைப்பட்ட நான் முதன்முறையாக அழகாக இருந்ததற்காக வருந்தினேன். ஏனென்றால் இரவெல்லாம் என்னை உறங்க விடாமல் ஒருவர் மாற்றி ஒருவர் வந்து என் மீது வன்முறை செலுத்திக் கொண்டே இருந்தார்கள். தடுக்க முடியவில்லை. பல நாட்கள் இந்த கொடுமை நீடித்தது. நாங்கள் அவர்களுக்கு சமைத்து வேறு போட்டோம். நாங்கள் சமைத்து போட்டு உணவை சாப்பிட்ட பிறகாவது ஒரு நன்றியோடு அவர்கள் நடந்து கொண்டிருக்கலாம். நடக்கவில்லை. பல நாட்களுக்கு பிறகு ஒரு இரவில் அந்த படைப்பிரிவு திடீரென்று ஊரை விட்டு கிளம்பி போய்விட்டது. எங்கே போகிறீர்கள் என்று கேட்டபோது சொன்னார்கள், எங்களை வேறு ஒரு ஊருக்கு போகுமாறு உத்தரவிட்டு விட்டார்கள். வேறு ஊருக்கு போவது என்று முடிவெடுத்த போது அவர்கள் அங்கே ஏற்கனவே இருந்த உணவுப் பொருட்கள் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். இப்போது அவர்களுக்கு உண்பதற்கு எதுவும் இல்லை. படைப்பிரிவு போய்விட்டது. அந்த பெண் எழுதுகிறாள், எனக்கு பசித்தது, எனக்கு பசித்தது. ஆனாலும் நான் மகிழ்ச்சியாக இருந்தேன். ஏன் தெரியுமா? இன்று இரவு என் உடல் மீது என்னை வேட்டையாடுவதற்கு யாரும் இல்லை, வரமாட்டார்கள். அந்த மகிழ்ச்சியோடு நான் படுத்திருந்தேன். ஆனாலும் எனக்கு பசித்தது. பசியை மறைப்பதற்காக என்ன செய்யலாம் என்று தேடிய போது நான் படுத்திருந்த நிலவரையின் ஓரத்தில் ஒரு புத்தகம் கிடந்தது. எந்த சூழலில் ஒரு பெண் வாசிக்கிறாள் பாருங்கள். நான் பசியை மறைப்பதற்காக அந்த புத்தகத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பித்தேன். அது ஒரு நாட்டுப்புற கதை புத்தகம். அந்த நாட்டுப்புற கதை புத்தகத்தில் முதல் கதையில் அரசனின் மகள் ஒருவனை விரும்பி காதலிக்கிறாள். தன் காதலை அப்பாவிடம் சொல்லுகிறாள். அப்பா அந்த திருமணத்திற்கு ஒப்புக்கொள்ளவில்லை. இனி வேறு வழி இல்லை. அவள் சொல்கிறாள், நான் விரும்பியவனை காதலிப்பதற்காக, கல்யாணம் செய்து கொள்வதற்காக நான் சாப்பிடாமல் இருப்பேன் என்று உண்ணாவிரதம் இருக்கிறாள். அவள் தந்தை சொல்கிறான், நீ சாப்பிடாமல் இருந்தாலும் பரவாயில்லை, நீ விரும்பியவனை உனக்கு கட்டி கொடுக்க மாட்டேன், போ என்று தந்தை மறுத்து விட்டான். கதை போகிறது. அந்த மகள் சாப்பிடாமல் இருக்கிறாள். அரசன் சொல்கிறான், அவள் சாப்பிடாவிட்டால் என்ன, 2 நாட்கள் பசியாக இருப்பாள். 3வது நாள் அவளுக்கு ரொம்ப விருப்பமான உணவுகளை நன்கு வாசனை வரும்படி சமைத்து அவளுக்கு பக்கத்தில் கொண்டு போய் வையுங்கள். அவள் சாப்பிடாவிட்டாலும் அவள் பசி அவளை சாப்பிட செய்யும் என்று அரசன் சொல்கிறார். அரசன் சொன்னதை கேட்டு எல்லோரும் அவளுக்கு விருப்பமான உணவுகளை சமைத்து கொண்டு போய் வைக்கிறார்கள். இது கதையில் இவள் பசியோடு படித்துக் கொண்டிருக்கிறாள். அவள் எழுதுகிறாள், தன் காதலுக்காக அவள் சாப்பிடாமல் இருக்க வேண்டும் என்று நான் விரும்பினேன். அது மட்டும் இல்லை, அவள் சாப்பிடாமல் இருந்தால் நான் அதை சாப்பிடலாம் என்று நினைத்தேன்.
பசி. நான் எழுப்பிய வண்ணமே அவள் சாப்பிடாமல் எழுந்து போய்விட்டாள். அவள் சாப்பிடவில்லை. அவள் சாப்பிடவில்லை என்பது மட்டுமல்ல, என் காதல் பெரிது என்று சொல்லிவிட்டு போய்விட்டாள். எனக்கு அவள் மீது மிகுந்த பிரியமாகிவிட்டது. அவள் சாப்பிடாமல் விட்டுவிட்டு போன உணவை நான் சாப்பிடலாமா என்று முயற்சி செய்து பார்க்கிறேன். அதோ அந்த புத்தகத்தின் பக்கங்களில் எழுதப்பட்டிருக்கிற அந்த உணவு வகைகளை நான் கைகளால் புரண்டுகிறேன். பசி உண்டாக்கிய பைத்தியகாரத்தனம். அது உணவு அல்ல, வெறும் எழுத்து என்று தெரிந்த போது நான் கலங்கி பசியில் படுத்துக் கொண்டேன். பக்கத்தில் இருந்த என் அக்கா அழுது கொண்டே இருந்தாள். நான் கேட்டேன், எதற்கு அழுகிறாய்? உணவு இல்லை என்றார். இல்லை. பசிக்கிறது என்றார். இல்லை. பிறகு ஏன் அழுது கொண்டே இருக்கிறாள்? அக்கா தயங்கி தயங்கி சொல்கிறாள், பல நாட்கள் இந்த படைப்பிரிவு இங்கே இருந்தது. நாள் கணக்கில்லாமல், நேரக்கணக்கில்லாமல் பலர் இங்கு வந்து உன் உடல் மீது தங்கள் வன்முறையை செலுத்தி விட்டு போயிருக்கிறார்கள். விடு அக்கா, அவர்கள் தான் போய்விட்டார்கள். ஏன் அந்த கொடுமையை நினைவூட்டுகிறாய்? அக்கா இப்போது ரொம்ப பெருங்குரல் எடுத்து அழுகிறாள். பெருங்குரல் எடுத்து அழுது தங்கையை கட்டிப்பிடித்துக் கொண்டு சொல்கிறாள், அழகாக இருந்ததால் உனக்கு நேர்ந்த துயரத்தை என்னால் சகித்துக் கொள்ள முடியவில்லை என்பது மட்டுமில்லை, எனக்கு வேறொரு கவலை இருக்கிறது என்கிறாள். என்ன கவலை அக்கா? ஏன் அழுகிறாய் என்று கேட்கிறாள். அக்கா சொல்கிறாள், நீ கர்ப்பமாகிவிடக் கூடாதே என்று நான் கவலைப்படுகிறேன். உன் மீது படுத்து உருண்டு அந்த காட்டு மிராண்டிகளின் கரு உன் வயிற்றில் தங்கிவிடக் கூடாதே என்று நான் பதறுகிறேன். தங்கையே, மிருகத்தனமாக உன் மீது ஆட்சி செய்த அந்த அந்நிய படைகளின், அந்த மிருகங்களின், அந்த காட்டு மிராண்டுகளின் உயிர் உன் உடம்பில் தங்கிவிடக் கூடாது என்று நான் பதறுகிறேன். தங்கையே, அதற்காக அழுகிறேன் என்று சொன்னபோது தங்கை சொன்னாள், அழாதே அக்கா, அழாதே, அப்படி எதுவும் நடக்காது. ஏனென்றால் அப்படி எதுவும் நடக்காது. ஏனென்றால் பலர் நடந்த பாதையில் புற்கள் ஒருபோதும் முளைக்காத அக்கா. பலர் நடந்த பாதையில் புற்கள் ஒருபோதும் முளைக்காத அக்கா என்று சொன்ன மாத்திரத்தில் தன் கவலையை மறந்த மகிழ்ச்சியோடு அந்த சகோதரி அவளை அணைத்துக் கொண்டு இருவரும் மகிழ்ச்சியால் சிரித்தார்கள் என்பதை படித்த போது எனக்கு வள்ளுவன் நினைவுக்கு வந்தான். இடுக்கன் வருந்தான், நகுக அதனை அடுத்துருவது அகுதப்பதில்லை. நண்பர்களே, இறந்த காலத்திற்கு மட்டும் புத்தகம் அழைத்து போகாது. ஒரு மந்திர கம்பளமாக உங்களுக்கு ஒரு எதிர்காலத்தை உண்டாக்கி தரும். நான் நிறைவாக ஒரு செய்தி சொல்கிறேன். உலகத்தின் பல நாடுகளில் போகிறோம். வணக்கம் சொல்வதற்கு ஒவ்வொருவரும் ஒரு முறையை பயன்படுத்துகிறார்கள். ஜப்பானியர்கள் உடம்பை பாதியாக வளைத்து வணக்கம் சொல்வார்கள். அரபிகள் சலாம் சொல்லிவிட்டு அரவணைத்துக் கொள்வார்கள். ஆங்கிலேயர்கள் இப்படி வணக்கம் சொல்வார்கள். தமிழர்கள் எப்படி சொல்வார்கள்? சொல்லுங்க, வணக்கம். இந்த பண்பாட்டு சிறப்பு தமிழர்களுக்கு தான் உண்டு. நான் 5வது வகுப்பு படிக்கிற போது என் ஜோசப் பாத்தியார் எனக்கு சொல்லிக் கொடுத்தார். நான் அதை மறக்க மாட்டேன். ஏன்டா கையெழுத்து கும்பிடுறது தெரியுமாடா என்று கேட்டார். அந்த வயதில் என்ன தெரியும்? தெரியாது சார். ஜோசப் பாத்தியார் சொன்னார், உலகத்திலேயே தமிழை மட்டும்தாண்டா அப்படி கூப்பிடுவான். ஏன் தெரியுமா? இந்த கை உண்பதற்கு பயன்படுத்துகிற கை, இந்த கை சுத்தப்படுத்துவதற்கு கழுவுவதற்கு பயன்படுத்துகிற கை, சாப்பிட பயன்படுத்துகிற கையையும் சுத்தப்படுத்துவதற்கு பயன்படுத்துகிற கையையும் சமமாக நடத்துவதைப் போலவே எனக்கு எதிரே வருகிறவரை ஜாதி பார்க்காமல், மதம் பார்க்காமல், இனம் பார்க்காமல், மொழி பார்க்காமல், தேசம் பார்க்காமல் என் 2 கைகளையும் நான் ஒன்றாக எப்படி நடத்துகிறேனோ அப்படி என் எதிரே வருகிற ஒவ்வொருவரையும் நான் நடத்துவேன் என்று தமிழர் மற்றவர்களுக்கு சொல்லும் முறை வணக்கம். திரும்ப சொல்லுங்கள், வணக்கம். உறக்க சொல்லுங்கள், வணக்கம். நன்றி.